ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி என்னோடய ஃப்ரைடே vlog தாங்க பார்க்க போகிறீங்க. மோஸ்ட்லி நான் எல்லா ஃப்ரைடேவும் சாப்பாடு கொடுப்பேன். அந்த vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி குஷ்காவும் கத்திரிக்காய் பச்சடி எக் பாயில் பண்ணி வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் வச்சுட்டு, சரி அது கட் பண்ணுற வரைக்கும் எக் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் எக்கு பாயில் ஆகிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன். நான் முட்டை வேக போட்டுட்டு அதுக்குள்ளே முட்டை வேகிற வரைக்கும் நான் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் முதல்ல முட்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா கேஸ் கூட 3 அடுப்பில் ஏதாச்சும் 3 திங்ஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால சரி முட்டை முதல்ல வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு முட்டை வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். அதுக்குள்ளே நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எப்போவுமே ஃப்ரைடே லஞ்சு கொடுத்து அனுப்ப மாட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் கேரியரில் கட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நான் இஞ்சி பூண்டுக்காக முதல்ல இஞ்சி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய இருந்துச்சு, ஒன்றா சேர்த்து அரைக்க முடியல. அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிடலாம், அதுக்கப்புறமா பூண்டு அரைச்சிடலாம், அப்புறமா ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சிட்ருக்கேன். அப்புறமா ரெண்டுமே கலந்து ஒரே ஒரு அடி அடித்தோன்னா எல்லாமே கலந்து வந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு முதல்ல அரைச்சிடலாம். கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சிட்டேன். நான் இன்றைக்கி ஒரு 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். எங்கள் ஊர்லெலாம் புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க அந்த அரிசிக்கு பேர். நான் அந்த அரிசி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஊருக்கு போனோன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா தண்ணி அளந்து போட்டு அப்படியே ரைஸ் போட்டுவிட வேண்டியது தான். சிம்பிள் தான். குஷ்கா ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் நம்ம பிரியாணிக்கெல்லாம் தனியாக தம் போடுற மாதிரி வடித்து தம் போடுற மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் சிக்கனும் எடுத்திருக்கேன். சிக்கன் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். அதுவும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் சிக்கன் கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே இந்த வதங்குற வரைக்கும் நான் தக்காளியும் வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டேன். பச்சடிக்காக, கத்திரிக்காய் பச்சடிக்காக நான் இந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்கிறேன். நான் இந்த கத்திரிக்காய் பச்சடி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே அரைச்சி அப்படியே போட்டுற மாதிரி இருக்கும். நம்ம எதுவுமே வதக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வெறும் அரைச்ச விழுது மட்டும்தான் வதக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வெங்காயம் தக்காளி கட் பண்ணது அந்த மாதிரி எல்லாம் போடாமல் இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற மாதிரி கத்திரிக்காய் பச்சடி செய்கிறேன். புளி கூட நீங்கள் ஊற வச்சு அந்த மாதிரி எல்லாம் போட தேவையில்லை. நம்ம விசில் வைக்கிறதால புளி அப்படியே கொஞ்சம் புளி அதுலேயே போட்டுட்டா போதும். எப்போவுமே கத்திரிக்காய் பச்சடிக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயம்னா 3 தக்காளி அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்து கொஞ்சமாக புளி போட்டு செய்வேன். நிறைய பேர் புளி அதிகமாக சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அதெல்லாம் போட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். வெறும் மிளகாத்தூள். ஏன்னா கொஞ்சம் காரம் இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் மிளகாத்தூள் ஆட் பண்ணாமையும் பண்ணுவாங்க. அது ஒயிட்டாக இருக்கும். நானும் ஒயிட்டாக கூட பண்ணுவேன். இப்போ சரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நான் கத்திரிக்காய் பச்சடியும் குக்கரில் கடுகு சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வெடித்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிடணும். கருவேப்பிலை மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அதிலே போட்டுடணும். இந்த மசாலாவோட கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போன உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிடணும். கத்திரிக்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு அதுலேயே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வெந்தயமும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருப்போம் அந்த தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலேயே கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சம் புளி அதுலேயே புளியும் போட்டுட்டிங்கன்னா, புளி கரைசலெல்லாம் போட தேவையில்ல, புளி கொஞ்சமாக அதுலேயே போட்டிங்கன்னா போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் விசில் வச்சிடலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இது முஸ்லீம் பாய் ஸ்டைல் கத்திரிக்காய் பச்சடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான், ஆனால் ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நுர வந்த மாதிரி இருக்குது. சரி, நான் சைட்லேயே அப்படியே முட்டை க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைடே வந்து ரொம்ப வேலை இருக்குங்க. ஏன்னா நான் ஒரே ஆளாக எல்லாமே பண்ணணும், இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணணும், எல்லாமே கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அதனால ரொம்ப வேலை இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ எல்லா வேலையும் சைடு பை சைடு பார்த்துட்ருப்பேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கத்திரிக்காய் பச்சடி முடிஞ்சிருச்சு. இப்போ விசில் வர்றதுக்காக மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நுரையாக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போவே நம்மளுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுடலாம். திருப்பி அரிசி போட்டுட்டும் நம்ம உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்பயும் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுடணும். உப்பு வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி போடணும். அப்போ தான் வந்து அரிசி சேர்ந்து வரப்போ நல்லா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1க்கு 2 தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் காமிச்சிருப்பேன், அது வந்து 100 கிராம் அளவுக்கு. அந்த மாதிரி வந்து நான் வந்து 20 கிளாஸ் போட்டேன்னா 40 கிளாஸ் தண்ணி போடணும். ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அந்த கணக்கில் போடணும். நான் வந்து சைட்லேயே முட்டையும் வந்து உரித்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் குஷ்காவும் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி போட்டேன். இப்போ பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் வந்து தம்முக்கு போட்டுவிடுவேன். கீழே நம்மக்கிட்ட ஏதாச்சும் வேஸ்ட்டான தவா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வச்சிடலாம். நல்லா கனமாக வச்சிட்டோன்னா கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அந்த கத்திரிக்காய் பச்சடி வந்து வெந்து வந்துருச்சு. அந்த குக்கர் எடுத்து அப்படியே அதுக்கு மேலே தம்காக வச்சுட்டேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் பச்சடியும் முடிஞ்சிச்சு, குஷ்காவும் முடிஞ்சிருச்சு, முட்டையும் உரித்து வச்சுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் குக்கரில் எண்ணெய் போட்டுட்டு, இது வந்து ரொம்ப ஈஸியான கிரேவிங்க. இதுவும் நான் செய்கிறது எல்லா மசாலாவுமே தக்காளி, வெங்காயம், மிளகு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து ஒட்டுக்காக போட்டுட்டு, ஆனால் இதில் வந்து நம்ம மசாலா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து கறியே போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தம் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். கீழே இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிடும். நம்ம வந்து மூடி போட்டு திருப்பியும் வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி எப்படி இருக்கோ பார்த்துட்டு திருப்பியும் நம்ம மூடி தம் போட்டு வச்சிடலாம். இப்போ கிரேவிக்கான மசாலாவும் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திரண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நல்லா வந்து திரண்டு வரணும். எண்ணெய்லாம் மேலே மிதக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அந்த ரா ஸ்மெல் போகும், நல்லா கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடிக்கு விசில் அடங்கிடுச்சு. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பச்சடி நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குஷ்கா, கத்திரிக்காய் பச்சடி, முட்டைலாம் உரித்து வச்சுட்டேன். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது வந்து பார்சல் கட்டுற வேலை மட்டும் தான் இருக்கும். நான் சைட் பை சைடு எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பேன். நான் இதில் வீடியோ கூட எடுக்கணும், நானே தனியாக தாங்க எடுப்பேன் வீடியோவும். இத்தனை வேலை பார்த்துட்டு நான் வீடியோவும் எடுப்பேன். இப்போ பாருங்கள், நான் கறி போட்டுட்டேன். கறியும் வந்து நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கறியெல்லாம் போட்டுட்டு நான் வந்து வதங்குற வரைக்கும் போய் பார்சல் கட்டுறதுக்காக குஷ்கா அதெல்லாம் வந்து ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ தான் ஆறும். அப்போ தான் நம்ம கட்டவும் முடியும், இல்லைன்னா சூடாக கட்டவே முடியாது. அதனால நான் எல்லாமே ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவிலையும் அந்த சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இது எல்லாமே நான் வந்து 1 மணிக்குள்ளே எல்லாமே கட்டி வச்சிடணும். அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. அதனால தான் நான் சீக்கிரமாக செஞ்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக ஜார் கழுவி அந்த தண்ணி மட்டும் கொஞ்சமாக போட்டால் போதும். நிறைய விசிலெல்லாம் வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே கடாயிலையும் வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். ஆனால் என்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 விசில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் விசில் வச்சிட்ருக்கேன். இல்லைன்னா விசில் வைக்க கூட தேவையில்லை.
இப்போ பாருங்கள், சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து ஆறுறதுக்காக போட்டுட்ருக்கேன். இருந்தாலுமே எனக்கு அது சீக்கிரமாக ஆறாது. இருந்தாலுமே சரி கொஞ்சம் போட்டு வச்சிடலாம், ஆறுற வரைக்கும் ஆறட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே போட்டுட்டேன். சரி ஃபஸ்ட்டு வந்து கெரியரில் கட்டிடலாம். இது வந்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு. இது வந்து எல்லாருமே அவங்களோட கலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு கட்டிடலாம் முதல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் தான் கட்டுறோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபஸ்ட் டிஃபன் பாக்ஸில் கட்டிடுறேன். பாருங்கள், நான் டிஃபன் பாக்ஸ் வந்து கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேப்பர் எல்லாம் கட் பண்ணி அடுக்கணும். அதனால் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், டிஃபன் பாக்ஸ் கட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து பேப்பர் எல்லாம் கட் பண்ணி ஒரு பேப்பர் ஒரு கவர்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அடுக்கணும். அதனால் சீக்கிரமாக அடுக்கிட்டுருக்கேன். அது வரைக்கும் சாப்பாடு கூட கொஞ்சம் ஆறோன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி வச்சிட்ருக்கேன். நான் இப்படி எல்லா பேப்பர்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே நான் வந்து கட்டிடுவேன். அதுலேயே வந்து கத்திரிக்காய் பச்சடியும் வச்சு எல்லா பார்சலும் கட்டி முடிச்சிட்டேன்னா வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் எனக்கு எல்லா ஃப்ரைடேவும் மோஸ்ட்லி ஹரிபரியாக தான் போகும். இந்த எல்லாமே கட்டி வச்சுட்டேன். இப்போது இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிற பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.